வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் பாடம் 15 உள்ள புத்தக பயிற்சிகளை அறிந்தோம். தற்போது பாடம் 16 யாரு 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 எனும் ஒரு அழகிய பாடலை பார்ப்போம். இந்த பாடலை எழுதியவர் வையம்பட்டி முத்துச்சாமி. கத்திரிக்காய்க்கு கூடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? கத்திரிக்காய்க்கு கூடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு? அந்த வாசனையில்லா காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யாரு? அந்த வாசனையில்லா காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு? அந்த தொட்டாச்சி நீங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு? அந்த தொட்டாச்சி நீங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு? யாரு யாரு கூறு அந்த இயற்கை என்னையாம் பாரு? யாரு யாரு கூறு அந்த இயற்கை என்னையாம் பாரு? என்ன மாணவர்களே, பாடலை கேட்டீர்களா? இதேபோல் பாடலை நீங்களும் பாடி பழகுங்கள். அடுத்தது நம்ம பயிற்சி பார்க்கலாம், சரிங்களா? பயிற்சி ஒழித்து பழக. இங்கே இருக்கக்கூடிய சொற்களை நீ என்ன பண்ணணும்? வாய் விட்டு சொல்லி பழகணும். கற்றுக் கொடுத்தது, மூடி வச்சது, தின்ன கொடுத்தது, வண்ணம் அடித்தது, ஆட கொடுத்தது, கட்டளை போட்டது, இயற்கை அன்னை. படித்தும் எழுதியும் பழக. கத்தரிக்காய், கடலை கொட்டை, முத்துச்சிப்பி, பருத்தி செடி, பஞ்சு மிட்டாய், காகிதப்பூ, தொட்டாச்சினிங்கி. அடுத்தது பொறுத்துக. பொறுத்துக அந்த பாடலுக்கு இங்கே இருக்கிற இந்த பக்கம் பொறுத்துக்கூடிய சொல்லுக்கு தகுந்த மாதிரி எது சரியாக வருதோ அதை நம்ம பொருத்தணும், சரிங்களா? பாடலை நாம் படித்தது தான். கத்தரிக்காய் குடை, கடலை கொட்டை முத்துச்சிப்பி, பருத்தி செடி பஞ்சு மிட்டாய், ஆலமரம் ஊஞ்சல், காகிதப்பூ வண்ணம். பலமுறை சொல்லிப்பார், கிடைக்கும் சொல்லை எழுதுக. இது உங்களுக்குரிய வீட்டு பாடம். உங்களுடைய புத்தகத்திலேயே நீங்கள் இதை எழுதலாம். தாரி காயித், இதில் எந்த எழுத்தை நம்ம முன்னாடி போட்டால் நமக்கு சரியான சொல் கிடைக்கும், எந்தெந்த எழுத்துக்களை அடுத்தடுத்து நம்ம போட்டோமா சரியான எழுத்துக்களை நம்ம பலமுறை சொல்லி பார்த்து அதை சரி பண்ணி எழுதணும், சரிங்களா? முறை மாதிரி இருக்கிற எழுத்துக்களை முறைப்படுத்தி நம்ம சொல்லாக எழுதுகிறோம். நன்றி மாணவர்களே.